அன்பை மட்டும் நான் இன்றைக்கு யார் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பற்றி மட்டும் சுட்டி காட்டுகின்றேன். இந்த தாத்தா பாட்டிமார்கள், நேற்று முன்தினம் சுவக்கின் அன்னம்மாள் திருவிழா, அன்றைக்கு தாத்தா பாட்டி தினம், நேற்று பெற்றோர் தினம். இந்த தாத்தா பாட்டிமார்கள் இன்றைக்கு தங்களுடைய பேரப்பிள்ளைகளினுடைய அன்புக்காக ஏங்குகின்றார்கள். மகளை நேசித்து அந்த காலம் கடந்து விட்டது. அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததியாகிய பேரப்பிள்ளைகள். இதில் இன்றைக்கு ஒரு சில நேரங்களில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மருமகள்களாக, வருத்தப்படாதீங்க, மருமகள்களாக வரக்கூடியவர்கள் இந்த பிள்ளைகளை பெற்றுட்டு தாத்தா பாட்டிட்ட அல்லது மாமனார் மாமியாட்ட அனுப்புறது கிடையாது. என்ன இந்த அதுக்கு காரணம் கேட்டால், இவங்க பேச மாட்டாங்க, ஒதுங்கி பையனை கூப்பிட்டு வந்திருப்பாப்புல. என்ன பையனை அவங்க அப்பா அம்மாட்டேருந்து பிரித்து கொண்டு வந்தாச்சு, இவங்க குடும்பமாக இருப்பாங்க, இவங்க பேச மாட்டாங்க, என்ன பிள்ளைகளே அனுப்ப மாட்டாங்க. கேட்டால் ஒரு பழமொழி உண்டு, சொல்லியிருக்கேன்ல, ஆடு பகை குட்டி உறவா, நானே போக மாட்டேன் மறுபடி என் பிள்ளைகள் இதுக்கு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பழமொழியை வேற சொல்லிக்கிடுவாங்க. சப்போஸ் இந்த புருஷன் துபாயில் இருக்கான்னு வச்சுக்கிறோங்களேன், அங்கேருந்து ஃபோன் பண்ணி புது வருஷத்து அன்னைக்கு பொண்டாட்டிகிட்ட சொல்கிறான், அந்த ஆம்பளைகள் தான் எப்பொழுதுமே பாவம். அப்படி தான் மக்களே, அம்மாக்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் நடுவில் கடந்து சிக்கல் படுறதே இந்த ஆம்பளைகள் தான். யாரை சமாளிக்கிறது? என்ன சரி, அப்போ துபாயிலேருந்து ஃபோன் பண்ணுறான், ஏய் 1ஆம் தேதியுமா நம்ம பிள்ளைகளை எங்கள் அம்மா அப்பாட்ட நீ அனுப்பி தோஸ்திரம் கேளு, நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கிறோங்க. உடனே இவங்க வசனம் பேசுவாங்க, செத்தாலும் அந்த உங்கள் வீட்டை நான் மிதிக்க மாட்டேன். சரி, அவன் திரும்ப வர்றான், சரி நீ போக வேண்டாம், பிள்ளைகளையாவது அனுப்பு. நான் எப்படி அனுப்புறது? இதெல்லாம் கற்பனையில் பேசுகிறேன், சரி தானே, ஒரு சில நடந்ததும் உண்டு, பார்த்ததையும் அனுபவித்ததையும் சொல்கிறேன். நான் எப்படி அனுப்புறது? சரி, ஒரு ஆட்டோவை பிடிச்சி அனுப்பு. ஆட்டோவில் எப்படி தனியாக பிள்ளைகளை அனுப்புறது? வாடி வா, ஆட்டோவில் இங்கேருந்து சென்ட் ஆன் ஸ்கூல் மச்சாது நகர் இருக்குல்ல, அங்கே ஆண்டனி ஸ்கூலுக்குலாம் அனுப்புவா. இங்கே இருக்கிற ரோச்சி காலனிக்கு ஆட்டோவில் பிள்ளைகளை தனியாக அனுப்ப மாட்டாங்களாம். ஸ்போர்ட்ஸ்ன்னு அந்த பிள்ளைய திருநெல்வேலிக்கு அனுப்புவா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தாமஸ் நகருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான், சரியா? இந்த தாமஸ் நகருக்கு அனுப்புறதுக்கு ஆட்டோவில் சின்ன பிள்ளைகளை எப்படி அனுப்புறது? ஆக நீனும் போக மாட்டேன், அந்த பிள்ளைகளையும் விட மாட்டேன். எப்படி மக்களே அந்த உறவுகள் வளரும்? அந்த தாத்தா பாட்டிமாரு நீங்கள் யோசித்து பாருங்க, வேற எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. நீங்கள் சேலை செட்டு எடுத்து கொடுக்கணும், நகை நட்டு வாங்கி போடணும், நல்ல சோறு கொடுக்கணும், அதெல்லாம் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த வயசில் எதிர்பார்க்கக்கூடியதெல்லாம் அந்த பேரப்பிள்ளைகளுடைய அன்பு. எனவே தயவு செய்து, மற்ற உறவுகளுக்கும் அன்பும் உறவும் தேவைதான் என்றாலும் கூட இந்த தாத்தா பாட்டிமார்களுக்கு என்ன, அந்த ஆச்சி அம்மைக்கு என்ன, அவர்களுக்கு உண்டான அந்த பாசத்தை காட்டுகின்ற விதமாக நீங்கள் போக விட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளையாவது அனுப்பி அவர்களுடைய திருமண நாட்களிலோ அல்லது புது வருடத்திலோ ஏதாவது சிலுவை வாங்கி அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? சில நேரத்தில் சொந்த பிள்ளைகள் கூட அப்படித்தான் நடந்துக்கிறாங்க. மர்மவளம் சொல்லக்கூடாது, பெத்த பிள்ளைகள் கூட இன்னைக்கு அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. எனவே தயவு செய்து அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்த உறவு என்று சொல்லி வருகின்ற பொழுது என்னை பொறுத்த மட்டும் என்ன, இன்னைக்கு அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாமே கொஞ்சம் பிரிவுபட்டு போய் நிற்கிறது. என்ன, இதுக்கு நான் எங்கள் குடும்பத்தை தான் நான் சொல்ல வேண்டி இருக்குது, எடுத்துக்காட்டா, சரியா பொறுத்துக்கிறங்க. என்ன, இப்போ முன்னாடிலாம் நீங்கள் பாருங்கள், அதாவது ஒரு தடவை இப்போ நான் அண்மையில் சென்னைக்கு போயிருந்தேன். சென்னைக்கு போயிருந்த சமயத்தில் ஒரு வீடு, ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிருந்த சமயத்தில் அவங்க வீட்டை அவங்க காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதான் ஹால், இதான் மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு புருஷன் பொண்டாட்டியும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே கூப்பிட்டு போனாங்க மாடிக்கு. அங்கே போனால் 2 ரூம். என்ன, இது மூத்தவனுக்கு உள்ள ரூம், இது இளையவனுக்கு உள்ள ரூம். இது என்ன, இது மூத்தவனுக்கு உள்ள ரூமும் இளையவனுக்கு உள்ள ரூமும். நான் மனசில் நினச்சேன், ஏற்கனவே அவனை பிரிஞ்சுக்கிட்டு தான் கிடக்கான்னு நீங்கள் வேற பிரித்து வைக்கிறீங்களா? இப்படி நிறைய வீடுகளில் இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தானே மக்களே? கேட்டால் நாகரீகம் என்று சொல்லி வசதிகள் செய்து கொடுக்குறோம் என்று சொல்லி இது மூத்தவன் ரூமு, இது இளையவன் ரூமு அப்படின்ட்டு நீங்கள் பிரித்து விடுறீங்க. தயவு செய்து மக்களே, இதெல்லாம் நாகரீகமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நாகரீகம் என்பது உடையில் இருக்கட்டும், உணவில் இருக்கட்டும், பயணத்தில் இருக்கட்டும், வாழ்க்கையில் இருக்கட்டும், ஆனால் உறவுகளில் நாகரீகம் என்று சொல்லி மூத்தவன் ரூமு இளையவன் ரூமு, மூத்தவன் ரூமு இளையவன் ரூமுன்னு தயவு செய்து பிரித்து நீங்கள் வைக்காதீர்கள். நான் சொல்கிறேன், இப்போ எங்கள் வீட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒத்த பாயில் ஒத்த தலையணையில் நானும் எங்கள் அண்ணனும் படுத்து கிடக்கிறோம், சரிதானா? அதில் நானும் எங்கள் அக்காவும் சின்ன வயசில் படுத்து கிடந்தோம். நாங்கள் படுக்கும் போதெல்லாம் தரையில் பற்றக்கூடாதுன்னு 2 பேரும் ஒட்டிக்கிட்டு தான் படுப்போம். ஆனால் காலையில் பார்த்தா 2 பேரும் அவுட் ஆஃப் த பாய் தான், உருண்டு வெளியில் கிடப்போம், அது வேற கதை. அப்புறம் 2 பேரும் ஒட்டி படுக்கும் பொழுது ஒத்த தலையணை. என்ன,
ராத்திரி நான் நேரத்தோடு எந்திரிச்சிட்டா அந்த தலையணை என் தலைக்கு வந்துடும். என் அக்கா நேரத்தோடு எந்திரிச்சிட்டாள்னா அவ தலைக்கு போயிடும். ஒத்த போர்வை, நான் குளிர் அடித்தா நான் இழுத்து மூடுவேன், அவ குளிர் அடித்தா அவ இழுத்து மூடுவா. சில நேரம் 2 பேரும் நான் எங்கள் அண்ணனும் ஒரே போர்வைக்குள்ள. என்ன உறவு என்ன மக்களே, எப்படி இருந்தது உறவு? இன்னைக்கு ஒரு ரூமில் 2 தலையணை 2 போர்வை. நாங்கள் 2 பேரும் ஒரு தலையணை ஒரு போர்வை வச்சுருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு 2 தலையணை 2 போர்வை. எப்படியாக உறவு இருக்கும்? என்ன இன்னைக்கு நான் சில நேரங்களில் சொல்லுவேன், எங்கள் அண்ணன் கண்ணிலோ எங்கள் அக்கா கண்ணிலோ கண்ணீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டும். எங்கள் அண்ணன் கண்ணிலையோ அக்கா கண்ணிலையோ கண்ணீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டும். காரணம், ஒற்றை பாயையும் ஒற்றை தலையணையும் பகிர்ந்து படுத்த அல்லது உறவு கொண்டாடிய அந்த உறவுகள். எனவே தயவு செய்து பெற்றோர்களை நாகரீகம் என்கின்ற போர்வையில் இன்றைக்கு பிள்ளைகளை நீங்களே பிரித்து விடாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மேலுமாக ஒருவேளை அப்படித்தான் 2 ரூம் கட்டி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா சாப்பிடும் போதாவது என்ன செய்யுங்க, தயவு செய்து சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. அண்ணனுக்கு என்ன வேணும், தம்பிக்கு என்ன வேணும், இதை நீ அண்ணனுக்கு கொடு, நீ தம்பிக்கு கொடுன்னு சொல்லி வளர்த்து எடுங்கள். இல்லை இந்த பிள்ளை சோத்தை போட்டுட்டு அவர் ரூமுக்கு போகுது, அந்த பிள்ளை சோத்தை போட்டுட்டு அவன் ரூமுக்கு போகுது அப்படின்னா இன்னைக்கு உறவுகள் எல்லாம் கெட்டு போகும். நாகரீகத்தில் உறவுக்கு சமரசமே கிடையாது. எனவே உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உறவெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போகுது. அப்படி தானே மக்களே? கேட்ட நாகரீகம் சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை இங்கே போயிருந்தேன். நம்ம மதுரையில் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு ஃபாதரை ரிசீவ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். சரியா? அப்போ அங்கே ஒரு ஃபேமிலி, அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். தூத்துக்குடியிலேருந்து வந்த ஃபேமிலி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அக்காக்காரி தன்னுடைய தங்கச்சியை ரிசீவ் பண்ணுறதுக்காக, தங்கச்சி ஃபேமிலியோட வர்றாப்புல ரிசீவ் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்காப்புல. அப்போ ஃப்ளைட்டு வந்து சேர்ந்துடுச்சுது. எங்கள் சாமியார் கொஞ்சம் லேட்டாக வந்தார். சரியா? அப்போ இந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அக்காக்காரியினுடைய தங்கச்சியும் தங்கச்சி மாப்பிள்ளையும் ஒரு சின்ன பொடியன், ஒரு 4 அல்லது 5 வயது இருக்கும், அவனும் வாராங்க. வரும் பொழுது இந்த அக்காக்காரி என்ன அந்த பொடியனை பார்த்தவொடனே ஹைடா அப்படின்னாப்புல. என்னது ஹைடா? அட கூறுகட்டவளை, என்ன ஓடி போய் அள்ளி பிடிச்சி என் செல்லமே, அதை தமிழ் தெரியான்னு வச்சுக்கணுங்க, மை லவ்லி ஸ்வீட்டி அப்படின்னு கட்டி பிடிச்சி என்ன முத்தம் கொடுக்க வேண்டியவன் ஹைடா பைடா. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் உறவு? கேட்டால் நாங்கள் ஸ்டைலு, நாங்கள் நாகரீகம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். இல்லை மக்களே, உறவுகள் வேண்டும். இன்றைக்கி நீங்கள் என்னைய பார்த்தீங்கன்னா யாரை கண்டாலும் இங்கேருந்து பங்களாவுக்குள்ளே போகிறதுக்கு, பங்களாலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே யாரை பார்த்தாலும் பணக்காரரோ ஏழையோ படித்தவங்களோ படிக்காதவங்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ பட்டுன்னு என்னத்தை பிடிச்சிருவேன், கையை பிடிச்சிருவேன். ஏன்னா கட்டிப்பிடி வைத்தியம் நான் செய்ய முடியாது சாமியாராக இருக்கிறதுனால. ஆனால் கையை பிடிச்சிருவேன். அந்த கையை பிடிக்கிறதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு உறவு இருக்குது. கவலைப்படாதீங்க மக்களே, நான் இருக்கிற மக்களே, உங்களுக்காக ஜெபம் பண்ற மக்களே, மாதாட்ட வேண்டுற மக்களே. அந்த தொடுதல் ஒரு அன்பை கொடுக்கிறது, ஒரு உறவை கொடுக்கிறது. அதனாலதான் எனக்கு அந்த ஏர்போர்ட்ல பார்த்து ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஹைடானி இப்படி டாட்டா காமிக்கிறா, ஓடி போய் கட்டி பிடிக்க வேண்டாமா, தூக்கி கொஞ்சம் வேண்டாமா. இப்படித்தான் இன்றைக்கு உறவுகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அருமை மக்களே, ரொம்ப பெருசா போயிடக்கூடாது. உறவுக்கும் அன்புக்கும் இன்றைக்கு நிறைய பேர் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் இன்றைக்கு பஞ்சம். பணத்துக்கு கூட பஞ்சம் ஒரு சிலருக்கு இருக்கலாமாக இருக்கும். உறவை பொறுத்த மட்டில், அன்பை பொறுத்த மட்டில் நிறைய ஏங்குறாங்க. அவைகளை கொடுத்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படியாக வாழ்வதற்கு தேவதாய் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.